கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டாபர்னிக்கல் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு இந்த ஜூம் வழியாக சகோதர சகோதரிகளுக்கான செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். இப்போ இந்த கூட்டத்தில் ஜபத்தில் நடக்கக்கூடிய சகோதரன் மனோகர் கருண் நன்றி அன்போடு அழைக்கிறோம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, தந்தையே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஒரு மறைமுகமான கூடுகையில கலந்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு மீண்டும் ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, தேவனே, உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இதோ உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நின்று நாங்கள் தைரியமாய் நாங்கள் உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. வர இருக்கு தந்தையே, அந்த பஸ்காவை நாங்கள் தகுதியோடு அனுசரிக்கும்படியாய் தேவரீர் பரிசுத்தவான்களாக எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க தந்தையே. கொடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த உலகத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் கொடா கோடி ஜனங்கள் இருக்கிற மத்தியிலே எங்களை அறிந்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு கிருபையை கொடுத்து எங்களுக்கு ஒரு புதுப்பித்தல் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. நன்றி 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 தந்தையே, நன்றி தகப்பனே. இதோ நீங்க எங்களுக்கு ஒரு புதுப்பித்தல் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய நீதிக்குரிய வஸ்திரத்தில் உள்ள பாவ கரைகளை எடுத்து போடும்படியாய் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. தந்தையை, நீங்க எடுத்து போட்ட அந்த பாவக்கரைகளை நாங்கள் மீண்டும் பாவக்கரைகள் ஆக்கி கொள்ளாதபடிக்கு எங்களுடைய மாம்சத்திலேயும் நாங்கள் மிகுந்த பலவீனம் இல்லாதபடிக்கு பலனோடு நடந்து கொள்ளவும், உலகத்திலே நாங்கள் கலந்து பாவிகளாய் விழுந்து விடாதபடி நாங்கள் உலகத்தை விட்டு விலகி இருக்கவும், சாத்தானுடைய தந்திரங்களிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்கவும் தேவரீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து வழிநடத்துங்க. தேவாதி தேவனுடைய பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம கடந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டாபர்னிக்கல்ல சமூகப்பு ரொட்டி அப்பம் பற்றி பார்த்தோம். அதோட இருந்த அந்த டேபிள் பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து நம்ம மெமோரியல் சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கேப் எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கு பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அது செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயனும் அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இன்னொரு நாளிலும் கூட இன்னொரு இணையதளத்தின் வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து அவருடைய உன்னதமான சத்திய வசனங்கள் எல்லாம் கேட்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த மாபெரும் கிருபைக்காக நம் அனைவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக 1000 துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் தொடர்ந்து புதன்கிழமை தோறும் பார்த்து வரக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேதாகம் வகுப்புல நம்முடைய அன்பு சகோதரர் அறிவிச்சவனமாக கடந்த வாரம் நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேக் மாத்திரம் எடுத்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, அது மெமோரியல் பிரேக்கு. நினைவூறுதல், இன்னும் சொல்லப்போனா நம்முடைய இந்த புதுசுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறி நம்ம தொடர்ந்து நினைவு கொண்டு வர்றோம். இந்த வருஷமும் அந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம வந்து அனுசரிச்சிருக்கிறோம். இந்த ஒரு ஸ்லாக்கியம் நம்ம அனைவருக்குமே தேவன் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷத்துல நீங்களும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுடனே கூட பாடுகளை சகித்து அவரோடு கூட ஆளுகையை செய்வதற்கான ஒரு தகுதியை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவாங்க அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த தினத்துல நம்ம பண்ணியிருக்கிற கமிட்மெண்ட், அந்த மாதிரியான கமிட்மெண்ட் நம்ம தேவன்கிட்ட கொடுத்துருக்கிறோம். ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருக்கிற பட்சத்துல நம்ம வெகு சீக்கிரத்துல நிறைவடைய இருக்கக்கூடிய இந்த சபை இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல ரொம்ப வருஷம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அநேக கருத்துக்கள் நமக்கு எப்படி சுட்டி காமிச்சிட்டு இருக்குன்னா, கடைசி காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா கடைசி நொடிப்பொழுதுல தான் நம்ம இருக்கிறோம். வெகு சீக்கிரத்துல சபை நிறைவடைக்கு தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாம் அனைவரும் அதற்காக நம்ம வந்து தயாராகும். அதுக்கு தேவையான சகல தெய்வீக ஞானத்தையும் பரிசுத்தாவையும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பாங்க. அதை நம்ம விசுவாசிக்கிறோம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய தொடர் வகுப்பு. அதுல வந்து நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்திருந்த பாடம் என்னன்னா, மேஜை மேல் இருந்த அப்பம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சமூகத்து அப்போ மேஜை அப்படின்னு சொல்லி அதுக்கான பெயர் சூட்டப்பட்டிருந்துச்சு. நம்ம பார்த்தோம், படிச்சோம். நமக்கு குறிப்பிட்டது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் நம்ம இந்த தொடர் வேத வகுப்புல 3 பாகங்களாக நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அதுல வந்து ஒண்ணு பாளையம். அதாவது பாளையம் அப்படிங்கிறது வந்து ஜனங்கள் கூடாரம் போட்டு தங்கி இருக்கக்கூடிய பகுதி பாளையம் சொல்லுவோம். அடுத்தது பிரகாரம் அப்படிங்கிறது இதுதான் பிரகாரம். அடுத்தது ஆசரிப்பு கூடாரம். இப்ப நம்ம பிரகாரம் மாத்திரம் தான் நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். பிரகாரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மதில். அடுத்தது வந்து இந்த காம்பவுண்ட் பத்தின விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கிறோம். அடுத்தது பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலிபீடம், தண்ணீர் தொட்டி எல்லாம் படிச்சுட்டு இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் பகுதிகள் இருக்கக்கூடிய பரிசுத்தத்துக்கு வந்துக்கிறோம். பரிசுத்தத்துல தான் நம்ம பார்த்தோம். உள்ள என்ட்ரான் உடனே நமக்கு இருக்கும் ரைட் சைட்ல இதான் அப்போ இருக்கக்கூடிய மேஜை. அதான் நம்ம கடந்த வாரம் பாடமா பார்த்துருந்தோம். நமக்கு இது சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த ஆசாரிய ஊழியத்துல தேவன் ஒரு பலியாக ஒரு அது என்ன சொல்றதுங்க, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு போஜன பலியாக அங்க தேவனுக்கு படைக்கிறாங்க. தேவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த அப்பங்களை அந்த தேவ சமூகத்துல இருந்து அந்த ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடிய ஆசாரியர்கள் எடுத்து அதை புசிக்கிறதுக்காக அங்க வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இது ஒவ்வொரு ஓய்வு நாளையும் செய்யப்படுறத நம்ம பார்த்துக்கிறோம். இது எதற்காக அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒட்டுமொத்த ஓய்வு நாளாக சொல்லப்படக்கூடிய இந்த கடைசி நாட்கள்ல இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துடைய காலப்பகுதியில நமக்கு இது ரொம்ப அவசியமா பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அங்க அடையாளமாக காட்டப்பட்டிருக்கூடிய 6 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அது 66 புஸ்தகங்களுக்கு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 66 புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க அதுல நல்லா கவனிச்சிருப்பீங்க. இந்த 66 புஸ்தகங்கள் இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த 66 புஸ்தகங்கள் நமக்கு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு அதுல இடம்பெற்றிருக்கும். அதுல வந்து நம்ம சத்திய வசனங்களுக்கும் வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோம் முதல் வகுப்புலயே. வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம். சத்தியம் அப்படின்னு சொன்னாக்க ஜோடி வசனங்களை பிரமாணம், இது சத்தியம். அப்படியே நம்ம கண்டினியூஸா ஒரு பைபிள் எடுத்து அப்படியே கண்டினியூஸா வாசிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வெறுமனே வசனமா தான் இருக்கும். வசனத்துக்குள்ள வந்து நமக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதம் தாண்டி சத்தியத்தை தேடும் பொழுதுதான் அதுக்கு நமக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப சத்தியம் நமக்கு சும்மா வெறுமனே கிடைச்சிடாது. வசனம் அப்படியே நமக்கு லிட்டரல் அப்படி எடுத்து படிச்சிட முடியும். ஆனால் சத்தியம் நமக்கு அப்படி இலகுவா கிடைக்காது. சத்தியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு ஆராய்ச்சி செய்யணும். அது மாதிரிதான் இந்த அப்பம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும் போது அது தேவ சமூகத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுல அதுக்கு அடையாளமா தான் அங்க என்னன்னா, இது மேல தூப வர்க்கத்தை அங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். இப்படியாக நம்ம வந்து இது எவ்வளவு அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஒரு போஜனம் அன்று முதல் இன்று வரை என்றும் மாறாததா இருக்கு. அதான் தேவனுடைய சத்தியம், என்றுமே மாறாதது. அது ஜீவன் கொடுக்கக்கூடிய அப்பமாக இருக்கிறது நமக்கு. இந்த அப்பம் அடையாளப்படுத்தி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜீவன் வேணும் அப்படின்னா இந்த அப்பத்தை புசிச்சாகணும். இதை தாண்டி வேற நமக்கு சாப்பாடு இல்லை. ஒருவேளை இந்த 66 புத்தகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தியம் மாத்திரம்தான் நமக்கு சத்தியமே தவிர வேற ஏதாவது நமக்கு வந்து வேற புத்தகங்கள் மூலமாக நமக்கு ஏதாவது சத்திய அறிவு கிடைக்குமானா கண்டிப்பா சத்திய அறிவு கிடைக்காது. அது எல்லாமே உலக பிரகாரமான அறிவு. அந்த அறிவு ஒருபோதும் நம்மை சபை ஆக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இதான் நம்ம கடந்த வாரங்கள் பார்க்க பாடத்துடைய சுருக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் வந்து அதே பரிசுத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கும்போது பொன் குத்து விளக்கு. அதை குறித்து நம்ம இன்னைக்கு பாடம் பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பொன் குத்து விளக்கு குறித்து நம்ம வந்து அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த தொடர் வேத வகுப்புல நம்ம வந்து சில புதிய தகவல்களோட நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல வந்து இந்த வாரம் நம்ம அந்த குத்து விளக்கினுடைய காரியங்கள் குறித்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், அதனுடைய எப்படி அதை செய்தாங்க அப்படிங்கிற அந்த வசனங்கள் இருந்து நம்ம இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வாசிக்கலாம். யாத்ராகமம்
25ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கிறேன். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல். பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அது ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஆமாங்க, அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு பொன்னினால, பசும் பொன்னினால, அங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பியூர் கோல்டு, பசும் பொன் அப்படின்னா அது பியூர் கோல்டு. பாருங்க, இங்கிலீஷ்ல நமக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பியூர் கோல்டு அப்படின்னா இது சுத்தமான தங்கத்தை எடுத்து, கலப்படமே இல்லாத தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்துல குத்துவிளக்கு செய்யணும். அப்போ குத்துவிளக்கு செய்யக்கூடிய மெட்டீரியல் என்னன்னா பியூர் கோல்டு. ஓகேங்களா? இந்த பியூர் கோல்டு எடுத்து இதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உருக்கி ஊத்தி செய்யறதல்ல, இதை அடிச்சு செய்யறது. அப்படின்னா தட்டி தட்டி தான் செய்யணும். இதை வந்து நெருப்புல வந்து நெருப்புல உருக்கி லிக்யூடு மாதிரி ஊத்தி ஒரு அச்சுல ஊத்தி அப்படியே அச்சு மாதிரி எடுத்து வச்சு செய்யறதா அல்ல. அதுக்கப்புறம் அதை ஒரு பாலிஷ் போடுறது அந்த மாதிரி இல்லை. இது தட்டி தட்டியே செய்ய வேண்டியதா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். தட்டி தட்டினா இப்போ இவ்வளவு ஒரு தங்கம் இருக்கும், இந்த தங்கத்தை வந்து ஒரு உருண்டை வடிவில் இருக்கு அப்படின்னா இந்த உருண்டை வடிவில் இருக்கிறத நம்ம வந்து இப்படி 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 வளைச்சு இப்படி கொண்டு வரணும்னா அதை அப்படியே தட்டி 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 அப்படியே இழுத்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு அதை நீங்க பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குத்து விளக்கு ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் இந்த ரைட் சைடு வந்து ஒரு 3 பிரான்ச்சு, இந்த பக்கம் ஒரு 3 பிரான்ச்சு, நடுவில் வந்து அதோட ஸ்டாண்ட் இருக்கும். மொத்தம் அங்க 7 பிரான்ச் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். சரிங்களா? இதை வந்து இங்க வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நடுவில் ஒரு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒண்ணு இருக்கும். அது கூட பார்க்கும். தொடர்ந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தண்டுல வந்து கிளைகள், மொக்கு, பழம், பூ இதெல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வாசிக்கலாம். பாருங்க, அந்த டிசைன் ஒர்க் எப்படி இருக்கணும். 33 வாசிக்கலாம். 33 வாசிங்க. வசனம் 33. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. பாருங்க, இங்க இது என்ன, எந்த பூவை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா வாதுமை அப்படின்னா. வாதுமை அப்படின்னா நமக்கு தெரியும், அது ஒரு அதாவது ஆல்மண்ட் அப்படின்றாங்க, அதாவது பாதாம். பாதாம் உடைய நீங்க அந்த கொட்டையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனுடைய விதை இவ்வளவு ரொம்ப பெருசா இருக்கும். அது உடைச்ச உள்ள பருப்பு இருக்கும். அதான் வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பாதாம் சொல்லி பார்க்குறோம். அதனுடைய அந்த காய் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய அது விதையாவே இருக்கிறது எப்படின்னா ஒரு சைஸ் இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ல இருக்கணும். அதனுடைய பூ சற்று கொஞ்சம் வித்தியாசமான பூவா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா மலர்ந்து அழகா இருக்கும். அதனுடைய மொக்கு இதெல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக அங்க ஒரு டிசைன் ஒர்க் இருக்கணும் அப்படின்னு கூட அங்க சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து வாசிச்சிடலாம். வாசிங்க. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் 1 பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் 1 பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் இருப்பதாக. விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்து பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். பாருங்க, இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா எல்லாமே பசும் பொன்னால செய்யப்பட்டிருக்கு. இதுல அந்த டிசைன் ஒர்க்ல பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவைகள் எல்லாம் தகடாய் அடித்த பசுமொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஒரு தண்டு போகுது, அந்த தண்டுல இருந்து ஒரு பூ செய்யணும் அப்படின்னா அந்த பூ அந்த தண்டுல இருந்து தான் தட்டி ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி தகடு மாதிரி எடுத்து அந்த தகடுல வந்து என்ன பண்ணிருக்குன்னா பூ செஞ்சிருக்கணும். அப்படின்னு ரொம்ப நுட்பமான ஒர்க்கா இருக்கிறத பார்க்கணும். ரொம்ப டெக்னிக்கல் மைண்டட் தான் இந்த வேலை செஞ்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனால் அங்க எப்படி வந்து அந்த காரியங்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமா நம்ம பார்க்கிறோம் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது. வாசிங்க சகோதரி, தொடர்ந்து. அதில் அவைகளை செய்வாயாக.
அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமுட்டுக்கள் யாவையும் 1 தாலந்து பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பாருங்க, இங்க ஒரு எச்சரிப்பின் காரியமா கூட சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் எந்த ஒரு மாடல் கொடுத்துருக்கனோ அதே மாடல்ல தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது கூட அங்க தேவன் சொல்லியிருக்கிறார். அதுல இவங்க சொல்லியிருக்காங்க, இப்ப தங்கத்தினால செய்யணும். ஆனா தங்கம் எவ்வளவு வேணா பயன்படுத்தலாமான்னு இல்ல, அதுவும் லிமிட்டெட். எவ்வளவு 1 தாலந்து பசும் பொண்ணுல செய்யணும்னா அது 1 தாலந்து தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். கூட அந்த அதுக்கு அந்த விளக்குல 3 போட்டிருப்பாங்க. 3 ட்ரிம் பண்றதுக்கான சிசர், அதாவது கத்திரி. அப்புறம் அங்க ஏதாவது கிளீனிங் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சாம்பல் பாத்திரம், அதாவது டஸ்ட் கிளீன் பண்ணக்கூடிய பாத்திரம், அதுவும் பசும்பொன்ல தான் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எண்ணெய் ஏதாவது பயன்படுத்துறதுக்கு எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊத்துறதுக்கு தேவையான ஒரு பாத்திரம். இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் வெசல்ஸ் எல்லாம் கோல்டுலயே இருக்கணும். அது எதோட அடிஷனலா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குத்துவிளக்கினுடைய சப்போர்ட்டிங் வெசல்ஸா இருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப பசும்பொன்னினால குத்துவிளக்கு செய்யணும். அந்த குத்துவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது ஒரு தண்டு இருக்கும். தண்டுல 7 கிளைகளாக அது பிரிஞ்சு இருக்கும். அந்த 7 கிளைகளையும் என்ன இருக்குன்னா பூ, வாதுமை கொட்டைக்கு ஒப்பான ஒரு டிசைன்ல இருக்கும். அதுல ஒரு பூ இருக்கு. இது ஒவ்வொரு இடத்துலயுமே 3 இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அதுக்கு மேல எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் தாங்கி இருக்கக்கூடிய அது கிண்ணம் போன்ற வடிவமைப்பு இருக்கு. அதுல எண்ணெய் ஊத்துறாங்க. அந்த எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறம் அதுல 3 போட்டு அங்க என்ன பண்றாங்கன்னா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கணும். இது தேவன் சொன்ன மாடல்ல அது அப்படியே செய்யணும். இது தாண்டி வேற எந்த தங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி கூட இதுல எதுவும் செஞ்சிடக்கூடாது. தேவன் கொடுத்த அந்த ஞானத்துலதான் இதை செய்யணும் அப்படின்றது கூட இங்க சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம படிச்ச வேத வசனங்கள் அடிப்படையில ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சு கொள்றதுக்காக, இந்த குத்துவிளக்கு எப்படி அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்க. And thou shalt make a candlestick of pure gold, of beaten work shall the candlestick be made. His shaft and his branches, his bowls, his knobs and his flowers shall be of the same. And 6 branches shall come out of the sides of it, 3 branches of the candlestick out of the one side, and 3 branches of the candlestick out of the other side. 3 bowls made like unto almonds, with a knob and a flower. In one branch, and 3 bowls made like almonds in the other branch. Candlestick shall be 4 bowls made like unto almonds, knob under 2 branches of the same, and a knob under 2 branches of the same, and a knob under 2 branches of the same, according to the 6 branches that proceed out of the candlestick. Their knobs and their branches shall be of the same. All it shall be one beaten work of pure gold. And thou shalt make the 7 lamps thereof, and they shall light the lamps thereof, that they may give light over against it. And the tongs thereof, and the snuff dishes thereof, shall be of pure gold. Of a talent of pure gold shall he make all his vessels, and thou make them after their pattern, which would show. பாருங்க, நீங்க இப்ப வீடியோல பார்த்தது போலதான் அந்த குத்துவிளக்கினுடைய அமைப்பு இருந்திருக்கணும். ஏறக்குறைய நம்ம வசனங்களின் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் சரியா இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பாக்குறோம். அதுல நம்ம இந்த குத்துவிளக்கினுடைய சார அம்சங்கள் பார்க்கும் பொழுது இது பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருக்கு, பியூர் கோல்ட். இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிச்சுதான் தட்டி தட்டி செய்யப்பட்ட ஒரு டிசைனா நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த குத்துவிளக்கு எப்பொழுதுமே அங்க என்னன்னா வருஷத்துல எரிஞ்சு கொண்டே இருக்கிறது கூட நம்ம அதுக்கு தேவையான அங்க பயன்படுத்தப்பட்ட ஆயில் அப்படிங்கும்போது அது ஒரு ஒலிவ எண்ணெய் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல அன்பான சகோதரர்களே, இந்த காரியத்தை அங்க யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பிரதான ஆசாரியரும் அவரோடு கூட சில உடன் ஆசாரியர்களும் அங்க காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்கிறது கூட நம்ம இந்த குத்துவிளக்குகளுடைய தயாரிப்பு வேலைகள் குறித்து நம்ம படிச்சோம்.
இப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த குத்துவிளக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த குத்துவிளக்கு இது கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். எப்படிங்கிறது கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துது அப்படின் போது நம்ம பரிசுத்தலத்துக்குள்ள அப்படி சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே கோல்டு தான். அப்படின்னா அது தெய்வீக குணலட்சணத்தை அடையாளப்படுத்தும். தெய்வீக குணலட்சணம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா பரிசுத்தமாகக்கூடிய ப்ராசஸ் இருக்கிற எல்லாருமே தெய்வீக நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்க. அப்ப தெய்வீக நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகக்கூடிய பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய சபை வகுப்பார் மாத்திரம்தான் நம்ம இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க தங்கம் ஜொலிக்கிறது அது சபை வகுப்பாருக்கும் கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த தெய்வீக குணலட்சணங்களை ஒத்த மற்ற குணலட்சணங்கள் எப்படி எல்லாம் இங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கூட நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம பார்க்கணும். இப்ப எப்படி சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் சொல்லும் போது இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் நம்ம எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம ஒரு வசனம் நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த குத்து விளக்குகளுக்கு நடுவுல யார் இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து நடுவுல இருக்கிறார். அந்த கிறிஸ்துவோட சேர்ந்துதான் அந்த 7 பிரான்ச்சஸும் அங்க இருக்கிறத பார்க்கணும். அப்படின்னா அது 7 ஒரு சபை ஒண்ணுதான், அது 7 காலகட்டங்கள் அடையாளப்படுத்துது. 7 காலங்களாக கடந்து வந்திருக்கிற சபை அதனுடைய நிலையை அங்க அடையாளப்படுத்த நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வாசிங்க சகோதரி. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, இப்போ இங்க இந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது அங்க ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரு கொடிகளாக கிளைகளாக ஒரு காட்சியை இந்த குத்துவிளக்குல நீங்க ஒரு அடையாளமாக நீங்க பார்க்கலாம். அப்படின்னா இந்த ஸ்டெம் அமைப்பு இருக்கு இல்லையா, அது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இந்த 7 விஷயங்களும் அந்த 7 பிரான்ச்சஸும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இது ஒரு கொடிகளாக அந்த கிறிஸ்துங்கிற செடியில இணைஞ்சிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த குத்துவிளக்கு அடையாளப்படுத்துறது இப்படியாக ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுறதை பார்க்கிறோம். அப்போ மெய்யான திராட்சை செடி அது யார் அப்படின் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துன்ற செடியில அந்த தண்டுல யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின் போது சபை இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க 7 விஷயங்களாக பார்க்கும்போது 7 காலங்களாக இருக்கு சபையினுடைய காலப்பகுதி. 7 காலகட்டங்களாக. அப்ப 7 காலகட்டங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா 1ஆம் கால சபையிலிருந்து இப்ப இன்னைக்கு 7ஆம் கால சபையில் நம்ம இருக்கிறோம். இப்போ 7 காலகட்டங்களையும் சபை வகுப்பார் அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பூமிக்கு அவர்கள் வெளிச்சமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனிமேலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல முழுக்க அவர்கள் வெளிச்சமாக இருப்பாங்க. நாம படிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்கன்னா உப்பா இருக்கிறீங்க, அது மாத்திரமில்ல நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட வெளிச்சம் கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளியை போல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிச்சம் எப்படி இந்த குத்துவிளக்குல வருது அப்படின் போது இந்த விளக்குல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் குறையாம இருக்கும் பொழுது அங்க நெருப்பு மூட்டும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா அது வெளிச்சம் அப்படிங்கிறது கொடுக்குது. அப்ப இந்த குத்துவிளக்கினுடைய அங்க ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அப்ப விளக்கு அங்க தங்கத்தினால செய்யப்பட்ட விளக்கு என்னவா இருக்குன்னா அது நம்ம பார்க்கிறோம், அது ஒரு தெய்வீக நிலையை அடையக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். அந்த பரிசுத்தவான்கள் யாரோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா இது பரிசுத்தத்துக்குள்ள இருக்கு, பிரகாரத்துல இல்ல, பிரகாரத்துக்கு வெளியே இல்லை. அப்ப பரிசுத்தத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஒரு திரையை கடந்து உள்ள போனா மாத்திரம்தான் இருக்கு. அப்படின்னா மனுஷனுடைய சித்தம் சிந்தை இது எல்லாத்தையும் கடந்து
ஒரு தேவசத்துக்கு தங்களை அர்ப்பணிச்சவங்கதான் பரிசுத்தவான்கள். அப்போ அந்த திரையை கடந்து உள்ள போயிடணும். அப்படின்னா தேவசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இங்க பரிசுத்தவான்கள். இந்த அடையாளம் பசும் பொன், பியூர் கோல்டு. இந்த பியூர் கோல்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே விளக்கு செஞ்சு அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எண்ணெய் ஊத்தி அது என்ன சமமா 7 எரியுத. அப்போ இது என்னவா இருக்கு? ஒரு 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 அந்த பரிசுத்தாவி தேவையான அளவு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தாவியினுடைய துணையோட அங்க என்னன்னா சபை அங்க பிரகாசமாக எரிகிறது. அதற்கு இந்த சபையை தாங்கி நிற்கிறது யாருன்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்ப இந்த விளக்கு இந்த விளக்கு வெளிச்சம் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த பரிசுத்தத்துல ஏதாவது வெளிச்சம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக எந்த வெளிச்சம் அங்க உள்ள ஊடுருவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த மூடுதிரை குறித்து நம்ம ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா? அந்த மூடுதிரை ஏன் 4 லேயர்ஸா இருக்குன்னா வெளியிலிருந்து ஒரு சின்ன வெளிச்சம் கூட வராது. அப்போ ஒரு துளி கூட வெளிச்சம் வராதுன்னா அது எவ்வளவு கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க உள்ள ஒரு முழுமையான இருட்டு தான் இருக்கும். அந்த முழுவதுமான இருட்டை இது போக்குறது எதுதான் அப்படின்னா இந்த குத்துவிளக்கு வெளிச்சம். அப்ப பாருங்க, பரிசுத்தலம் முழுக்க என்ன இருக்குன்னா அந்த சுற்று அந்த சுவர் போல செய்யப்பட்ட அந்த பலகையும் சித்தி மரத்தை பொன் தகட்டால மூடப்பட்டு அப்படியே தங்கத்துல இருக்கும், தங்கத்துல ஜொலிக்கும். அப்படியே இந்த குத்துவிளக்கு வெளிச்சத்துல அது எப்படி இருக்குன்னா பல பிரகாசிச்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு ஆசாரியனாக இருந்து நீங்க உள்ள ஒரு என்டர் ஆகுற மாதிரி நீங்க ஒரு கற்பனை செய்து பாருங்க. இப்போ நீங்க திரையை கடந்து நீங்க பரிசுத்தத்துக்கு உள்ள என்டர் ஆகுறீங்க. அப்படி என்டர் ஆகும் போது அங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த குத்துவிளக்குடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அது தங்கத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அப்படியே ஜொலிக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குண்ணே? இந்த விஷயங்கள் தான் அங்க நம்ம பாக்குறோம். இது சத்திய வெளிச்சம். இந்த சத்திய வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்னா நாமளும் பிரகாசிக்கிறோம், மற்றவங்களுக்கும் பிரகாசத்தை கொடுக்கும். அதெல்லாம் அங்க நம்ம அடையாளமா பார்க்கிறோம். சரிங்க அன்பான சகோதர சகோதரர்களே, அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இந்த குத்துவிளக்கு ஏன் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு யாத்திராகமம் 37:17 கூட நம்ம வாசிக்கிறோம். என்னவா இருக்குன்னா இந்த குத்து விளக்கையும் பசும்பொன்னால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டு. அடிப்பு வேலை அப்படின்னா அந்த பீட்டன் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. நீங்க இந்த இமேஜ் இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரிதான் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பொருள் அதை தேவையான அளவுக்கு ஹீட் பண்ணி அது அப்படியே தட்டு 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 அதனுடைய உருவத்தை அது சேஃப் அப்படியே மாறிட்டே இருக்கு. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வரணும். அதுல நீங்க அதிகமா தங்கத்தையும் கூட பயன்படுத்த முடியாது. அளவு ஒரு தாளந்து தான் அங்க பயன்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. அப்போ அங்க எவ்வளவு அடிச்சு அந்த குத்து விளக்கு உருவாக்கி இருக்க முடியும் பாருங்க. இப்ப இவ்வளவு டிசைன்ஸ் அந்த பூ, கனி, காய், இதை இவ்வளவு டிசைன்ஸ் அதுல போடணும் அப்படின்னா அப்ப அங்க எவ்வளவு அடி அடிச்சிருப்பாங்க அந்த குத்து விளக்கு. நம்முடைய மூத்த சகோதரருக்கு ஒரு அருமையான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிச்சு அப்புறம் அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சகோதரி, நீங்க தமிழ்ல இருக்கிறத வாசிக்க முடியுமா? படிக்கிறேன். படிங்க. குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. யாத்திராகமம் 37:17. அடிகள் மற்றும் இடிகள் போன்ற முரட்டுத்தனமான கைகள் பெறுவதை நாம் காணும் போது சில சமயங்களில் பெரும்பாலும் நம்பிக்கை இழக்கச் செய்வதை நாம் உணரலாம். கிளைகளும் தண்டை போலவே முழுவதும் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். தண்டு எப்படியோ அப்படியே கிளைகள் முழுவதும் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இதை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கணும். ஒரு கேள்வி கூட உங்களுடைய மைண்ட்ல வரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சிருங்க. ஏன் இந்த குத்து விளக்கு மாத்திரம்
அடிப்பு வேலையை செய்ய சொல்றாரு. அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, அங்க அப்படின்னா ஒரு கையிலேயே அடிச்சு செஞ்சா அது வந்து வேல்யூ ஜாஸ்தியா அப்படின்னா தெரியாது. ஏன்னா இந்த பொருளை அவங்க விற்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. சரி, அதனுடைய பயன்பாடு என்னவா இருக்கும்? அதோட உறுதித்தன்மை ஜாஸ்தியா இருக்குமா? மற்றது உருக்கி ஊத்துறதுல உறுதித்தன்மை குறைவா இருக்கும்னு நம்ம நினைக்கணுமா? இல்ல. தங்கம் அப்படின்னாலே தங்கத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய தன்மை வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஏன் வந்து தங்கத்துக்கு இவ்வளவு வேல்யூ அப்படின்னா, நீங்க எந்த பொருளையும் இந்த அளவுக்கு நீங்க தங்கத்துல செய்யற அளவுக்கு நீங்க எந்த பொருளும் செய்ய முடியாது. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தங்கத்தை வந்து நீங்க எவ்வளவு ஹீட் வந்து நீங்க கொடுத்தாலும் அந்த ஹீட் தாங்குது. தங்கத்தோட தன்மை பாருங்க. கோல்டுடைய மிக முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா, அது வந்து வெப்பத்தை நல்லா தாங்கி கொள்ளக்கூடிய. எவ்வளவு ஹீட் கொடுத்தாலும் அதை தாங்கிட்டு நீங்க அந்த ஹீட் பண்ணிட்டு அதை வந்து நீ உருக்கி ஒரு சின்ன நூல் மாதிரி செய்யணும்னா கூட அதை எடுக்க முடியும். அப்படி நூல் மாதிரி செஞ்சு அதை அப்படியே ஒர்க் பண்றாங்க. எப்படின்னா இன்னைக்கு செயின் மாதிரி, இன்னைக்கு சகோதரிகள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய செயின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு டிசைன் ஒர்க் எல்லாம் எப்படி பண்றாங்க, நூல் மாதிரி எடுத்து அதை பின்னி இருக்காங்க. அப்படியே கட்டி 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 பின்றாங்க. அவ்வளவு இது வந்து இது இரும்புல செய்ய முடியுமானா நிச்சயமா முடியாது. செம்புல செய்ய முடியுமா அப்படின்னா, இல்ல வெங்கலத்துல செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். ஆனா தங்கத்துல செய்யற அளவுக்கு செய்ய முடியாது. அப்போ தங்கத்தினுடைய தன்மை மற்ற பொருட்கள் காட்டிலும் மற்ற விஷயங்களை காட்டிலும் தங்கத்துக்கு இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அது எவ்வளவு வெப்பத்தை தாங்க முடியுமோ தாங்கும். அதே சமயத்துல அது என்ன மாதிரிலாம் நீங்க விளைச்சாலும் அது வளையும். அப்படிங்கிறது தான் தங்கத்துடைய தன்மை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குத்து விளக்கை அடிச்சுதான் செய்யணுமானா ஆம். சரி, அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, அந்த குத்து விளக்கு அடையாளப்படுத்துறது கிறிஸ்து. அப்புறம் கிறிஸ்துனா அந்த கிறிஸ்துல இருக்காங்க, சபையும் இருக்காங்க, தலையாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் இருக்காங்க, சரீர சபை இருக்காங்க. அத ஒரு அருமையான வார்த்தையை சகோதரர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி அடிச்சு செய்யும் போது அது என்னவா இருக்கு அப்படின்னா, அது ஏதோ வந்து ஒரு மாதிரி ஒரு அது எப்படி சொல்லலாம், அங்க ஏதோ வந்து ஒரு மோசமான ஒரு கையாளுகையா இருக்குமோ, ஒரு முரட்டுத்தனமான ஒரு கையாளுகை, அதாவது முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கூட வந்து அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பார்க்க தோணுது, நினைக்க தோணுது. அது மாற்று கருத்து இல்லை. இப்படி ஒரு கடுமையான விஷயம் வருமா? அப்ப இது எது அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவும் சபையும் படக்கூடிய பாடுகளை, உபத்திரவங்களை, அநேக உபத்திரங்கள் வழியாத்தான் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது நம்ம அந்த வசனத்தை படிப்போம். எப்படி படிப்போம்னா, அநேக உபத்திரங்கள் வழியாத்தான் நம்ம. சரி, அப்போ இந்த குத்து விளக்கு அடிச்சு செய்யறது எது கிடையாம இருக்குன்னா உபத்திரவம். சரி, இப்ப இந்த உபத்திரவப்பட்டா மட்டும்தான், பாடுகளை சகிச்சா மட்டும்தான், அந்த பாடுகள் தாங்கி கொண்டா மட்டும்தான் நாம சபையாக முடியும். அப்படிங்கிறது இதான் வந்து வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் சத்தியம். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க சிந்திக்கிறக்கா, இது அவசியமா? அதாவது பாடுகள் படுறதும் ஒரு சபையாகணும்னா இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம தாங்கித்தான் சபையாக முடியுமா? வேற ஆப்ஷனே இல்லையா? தேவனுடைய திட்டத்துல வேற பிளானே இல்லையா? வேதனை, வலி, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள், மன போராட்டங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுதான் ஆகணுமா? இதை தாங்கிக் கொள்ளதான் ஆகணுமா? இது கண்டிப்பா நமக்கு வருமா? இது கண்டிப்பா நமக்குள்ள தேவன் கொடுத்து தரான் அப்படின்னா கொடுத்தாரு. ஆனா இதனுடைய அவசியம் என்ன? இதனுடைய அவசியம் என்ன? ஒருத்தர் சபையாகணும்னா எதுக்கு உபத்திரவம் தேவைப்படுது? இப்ப நீங்க நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிறோம் எதுக்கான சபையாக இருக்க வந்திருக்கோம். அப்ப நம்ம சபையாகணும்னா இந்த பாடுகள் எந்த வகையில அது உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பாடுகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒருவேளை நமக்கு இந்த பாயிண்ட் புரியல அப்படின்னா
நமக்கு இந்த பாயிண்ட் புரியல அப்படின்னா நாம எவ்வளவு பாடுபட்டாலும் அதுக்கு நமக்கு என்ன அது பிரயோஜனம் இல்லை. அது பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால நம்ம பாடுகளை சகிச்சு கொள்ளக்கூடிய மனப்பக்கம் நமக்கு வராது. சரி, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு சிந்தனைக்காக இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நாம மாத்திரம்தான் பாடுபடுறோமா? உலகத்துல வேற யாருமே பாடுகள் படலையா? வேற யாருக்குமே கஷ்டம் வரலையா? புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு மாத்திரம்தான் கஷ்டம் இருக்கா? வேற யாருக்குமே போராட்டம், கவலை, கஷ்டம், கண்ணீர், துன்பம், இக்கட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கு. நீங்க இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சரி, அப்போ நாம படுற மாதிரியே இன்னொருத்தர் கஷ்டப்படுறாரு. நாம படுற வேதனை இன்னொருக்கு இருக்கு. ஆனா அவர் ஒரு உலக ஜனமா இருக்கார், ஒரு ஹிந்துவா இருக்கார், கிறிஸ்துவை அறியாதவரா இருக்கிறார். இப்ப நான் அவரும் பாடுபடுறாருங்கிறதுக்காக அவர் சபையாக முடியுமா அப்படின்னா இல்ல. எப்படி நான் மட்டும்தான் சபையாக முடியுது, அவரால் ஆக முடியல? சரி, அவர் தேவனை அறியாதவர், கிறிஸ்துவை அறியாதவர் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிடணும். ஓகே, பதில் சரிதான். ஆனா இப்ப பாருங்க, அடுத்து இன்னொன்னு, முற்பிதாக்கள் பாடுகள் பட்டாங்களா, உபத்திரப்பட்டாங்களா இல்லையா? முற்பிதாக்கள் சொல்றது ஆபேல் இருந்து யோவான் சாணம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க முற்பிதாக்கள் சொல்லுவோம். முற்பிதாக்கள் பாடுகள் உபத்திரவங்கள் பட்டார்களா இல்லையா அப்படின்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க அநேகர் உபத்திரப்பட்டிருக்காங்க, சாக கொடுத்திருக்காங்க, வெட்டுண்டு இருக்காங்க, குகையில ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க, ரத்த சாட்சியம் மறிச்சிருக்கிறாங்க. அவர்களை பத்தி சொல்லணும்னா காலம் போதாதுன்னு பவுல் சொல்றார். அந்த அளவுக்கு அவங்களுடைய உபத்திரங்கள் இருந்திருக்கு. அப்ப அவங்க உபத்திரப்பட்டிருக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு சபை வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்காரா அப்படின்னா இல்ல. சரி, இஸ்ரேல் ஜனங்கள் உபத்திரப்படலையா? இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்படலையா? இஸ்ரேல் ஜனங்கள் பாடுபட்டாங்களா, பாடுபடலையா அப்படின்னா தேவன் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய தண்டனை. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்க எகிப்துல அடிமையா இருந்த காலப்பகுதியிலிருந்து இப்ப வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ் ஆன் பண்ணா கூட இஸ்ரேல்ல போர் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த யுத்தம் எப்பொழுதுமே யுத்த களத்திலேயே இருக்கிறாங்க. அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க பாடுகள் உபத்திரங்கள் படலையா? படுறாங்க. அவங்களுக்கு சபை வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்? எத்தனையோ உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களும் உபத்திரப்பட்டு, கிறிஸ்தவர்களும் உபத்திரப்பட்டு. நம்மளோட இருக்கக்கூடிய திரள் கூட்டம், நம்மள அநேகர் திரள் கூட்டம் இருக்கிறாங்க, அநேகர் சபையும் இருக்கிறாங்க. தெரியாது யாராவது திரள் கூட்டம், யாராவது சபை தெரியாது. திரள் கூட்டம் உபத்திரப்படலையா? திரள் கூட்டம் பாடுகள் படலையா? பாடுபடுது, சபையும் பாடுபடுது. அப்படின்னா இந்த சபை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அழியாமை கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக, தேவன் இருக்கிற வண்ணமாக 1,44,000 பேருக்கு மாத்திரம்தான் வாய்ப்பு, வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அதிகமா உபத்திரப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்றது அல்ல. அது மட்டும்தான் பதில் அப்படின்னா அது தவறு. இந்த பூமியில தேவன் எல்லாருக்கும் உபத்திரத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அது சாபத்தினுடைய விளைவா இருக்கு, அது பாவத்தினுடைய சம்பளமா இருக்கு. சில நேரத்துல அவர்கள் மட்டாய் சிச்சிக்கிறதுன்னு சொல்லி வேதாசனம் இருக்கும். அந்த மட்டாய் சிச்சிக்கிறது அங்க பல லட்சம் மக்கள் செத்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா இது எதை பத்தி இங்க நம்ம பேசணும், எதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் இருக்கு. ஒரே ஒரு வசனம் நான் சொல்லிடுறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவரோட கூட, அதாவது இயேசு கிறிஸ்துவோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சகிக்கிற பாடுகள் என்ன? இயேசு கிறிஸ்துவோட ஒரு பாடுகள் ஒரு வகையான பாடுகளுக்கு அது கிறிஸ்துவுக்கு வந்துச்சு, இப்ப அது நமக்கு இருக்கு. அப்படின்னா இதுல ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம சபையாறதுக்கான அருமையான ஒரு
ஒரு உந்து சக்தி அதுல இருக்கு. நான் இதை சொல்லிடுறேன், நீங்க அதை நல்லா உள்வாங்கி கொண்டு நீங்க நல்லா தியானிச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்புகளோட நம்ம இது குறித்து கூட நம்ம இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் நமக்கு நிறைய வரும். என்ன அப்படின்னா, தேவன் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் பாடுகளை உபத்திரவங்களை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற் போல கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க யோபுல இருந்து எடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்த்திகேயன் பிரதர் வரைக்கும், மனோஜ் பிரதர் வரைக்கும், ராயப்பன் பிரதர் வரைக்கும், ஜேக்கப் பிரதர் வரைக்கும், நீங்க யார் எடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்களுக்கு தக்க பாடுகளை தேவன் கொடுக்கிறார். சிலபஸ் வேணா மாறும், பாடுகள்ல வித்தியாசம் இருக்கும், ஆனா எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. ஆனா எல்லாருமே சமையா தெரியாது. இப்ப யோபு பாடுபட்டு இருக்கிறார், யாக்கோப்பு ஒரு விதமான பாடுபட்டு இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாமிச இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு விதமான பாடுகள் பட்டுட்டு இருக்காங்க. உலகத்து ஜனங்கள் ஒரு மாதிரி பாடுகள் பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேதமானவர்கள் நாம ஒரு மாதிரி பாடுகள் பட்டுருக்கோம். இப்ப எல்லா பாடுகளும் எல்லா உபத்திரவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு வழிநடத்துதா அப்படின்னா நோ. அப்ப அங்க நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அருமையான விஷயத்த சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பாடுகள் ஒண்ணுதான், உபத்திரம் ஒண்ணுதான். இது எப்படி சொல்றாருன்னா, சபையும் திரள் கூட்டமும், நல்ல கவனிங்க, சபையும் திரள் கூட்டமும் ஒன்னாத்தானே இருக்கிறாங்க, சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10 கன்னிகைகள், அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 10 பேர் ஒரே காலம், சமகாலம். எங்க சபை வாய்ப்பு ஆரம்பிச்சதோ அங்கிருந்து திரள் கூட்டம் இருக்கிறாங்க. முதலாம் சபையின் காலப்பகுதியில சபையும் இருக்காங்க, திரள் கூட்டம் இருக்கிறாங்க. இரண்டாம் சபையினுடைய காலப்பகுதி வரும்பொழுது அங்க சபை வகுப்பாரம் இருக்காங்க, திரள் கூட்டம் இருக்காங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சபை வகுப்பார் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க, அதே மாதிரி திரள் கூட்டமும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க. எப்படி இவர்கள் சபையா இருக்கிறாங்க, எப்படி இவங்க திரள் கூட்டமா ஆகிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ ஒரே எக்லீஷியா தான், ஒரே எக்லீஷியால சபையும் இருப்பாங்க, திரள் கூட்டமும் இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது, தேவன் மாத்திரம் தான் அறிவார். ஆனா இந்த ஒரு உபத்திரவத்தை தேவன் எப்படி கொடுக்கிறாராம, சமமா தான் கொடுக்கிறாரு. அதுல அவர் பார்சியாலிட்டி பாக்குறது இல்ல, சமமா கொடுத்துறாரு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு உபத்திரவம். அந்த உபத்திரவத்தை எப்படி கொடுக்கிறாராம, எல்லாத்துக்கும் 2 சகோதரி ஏ, சகோதரி பி 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் ஒரு உபத்திரம் வருது அப்படின்னா, சகோதரி ஏ சர்ச் கிளாஸ் வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சகோதரர் பி அவர் கிரேட் கம்பெனி, திரள் கூட்டம் வச்சுக்கோங்க. 2 பேர்த்துக்கு உபத்திரம் ஒரே மாதிரிதான் இருக்கு. எப்படி இவர் சபை, இவர் திரள் கூட்டம், சர்ச் கிளாஸ்க்கும் கிரேட் கம்பெனி வித்தியாசத்தை இங்க புரியுதுன்னா, உபத்திரத்தை மகா உபத்திரவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது திரள் கூட்டம், லேசான உபத்திரவம் அப்படின்னு எடுத்தா அது சர்ச் கிளாஸ். நமக்கு வேத வசனம் கற்பிக்கிறது என்னன்னா, இது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அப்படின்னு அத மைண்ட்ல அழகா எடுத்துட்டு கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அது சர்ச். ஐயோ முடியல, தாங்க முடியல அப்படின்னு கத்தி கதறி கூப்பாடு போட்டு தங்களுடைய வலி வேதனையும் அப்படியே அவங்களுடைய சிந்தை அப்படித்தான் இருக்கணும். திரள் கொடுத்து தாங்கிக் கொள்ள முடியாம இருந்துச்சுன்னா அது திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லி. லேசான உத்தரவும் இது எளிதில் கடந்து போகும், இது நான் அழகா லகுவா நான் கடந்து வந்துடுவேன், என்னால இது ஜெயம் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னா அவங்க சர்ச் கிளாஸ். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஒரு தங்கத்தை எடுத்து நீங்க அடிக்கிறீங்க, நீங்க அடிக்கும் பொழுது எல்லா தங்கமும் நம்ம சொல்றபடி கேட்டு வருதா அப்படின்னா வரும். ஆனா இங்க இவ்வளவு அடியை தாங்கி அந்த குத்து விளக்கா வந்திருக்கு. அவ்வளவு அடி வாங்கும் பொழுதுதான் அந்த பொருள் உருவாகுது, குத்து விளக்குங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அப்போ சபைக்கு தேவையான அத்தனை அடியும் அங்க தேவன் கொடுத்து. அப்போ சபைக்கு மாத்திரம் கரெக்டா 1,44,000 பேர் மாத்திரம் தான் தேவன் தேர்வு செஞ்சு இவ்வளவு உபத்திரத்தை கொடுக்கிறாரா, பாடுகள் கொடுக்கிறாரா, அவருடைய எல்லா சோதனைகளுக்கும் கொடுக்கிறாரா அப்படின்னா 1,44,000 பேருக்கு மாத்திரம் அல்ல, அவரு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்.
அதுல செலக்டே வரதா 1,47,000. கொஞ்சம் தவற விட்டு திரள் கூட்டம். நம்ம அப்படித்தான் நம்ம வித்தியாசம் பார்க்கணும். இதுல எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபைக்குள்ள சபையினால எப்படி இது ஒரு லேசான உபத்திரவம் அப்படின்னு கடந்து போக முடியுது எளிதா? திரள் கூட்டத்தினால அது முடியல அப்படின்னா, அவங்க இது லேசான உபத்திரம் கடந்து போறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம், அவர்கள் முழுவதுமாக மகா பரிசுத்தமான விசுவாசத்துல கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய அஸ்திவாரம் மகா பரிசுத்தமான விசுவாசத்துல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. புயல் அடிச்சாலோ அக்னி வந்தாலோ அந்த பில்டிங் ஒண்ணு சேதாரமாகிறது. அவங்க அப்படி ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது, அவங்க இதுல விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது அவங்க நல்ல ஜீலா இருக்கிறாங்க. திரள் கூட்டம் போன்ற மற்ற வகுப்பார் எல்லாமே அந்த விசுவாசத்துக்கு குறையப்பட்டது. மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா சபைக்கு மாத்திரம் தான் இருக்கு. முற்பிதாக்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இல்ல, உலக ஜனங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக கிறிஸ்தவர்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களும் மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்ல. மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு யார் அப்படின்னா சபை வகுப்பார் மாத்திரம். அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கேன், நான் போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டா இருக்கா, நான் கரெக்டான அஸ்திவாரத்தின் மேலதான் நான் கட்டப்பட்டிருக்கேன்னா, எனக்குள்ள அஸ்திவாரம் நான் சரியா ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கேன்னா அப்படின்னா நீங்க உங்களை நீங்க சுய பரிசோதனை உட்படுத்தலாம். எப்படி அப்படின்னா ஒரு சில 2-3 விஷயங்கள் பாயிண்டோட அடிஷனலா இருக்கு. நீங்க அதை குறிப்பு வச்சுக்கோங்க, நோட்ஸ் பண்ணிக்கோங்க. வேத வசனம் சொல்ற பிரகாரமாக வேத வசனத்துக்காக நாம் நம்மளை வளைந்து கொடுத்தோம் அப்படின்னா நாம சபை. நமக்கு சாதகமாக வேத வசனத்தை வளைத்தோம் என்றால் நாம் திரள் கூட்டம். சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? அப்போ எவ்வளவு அடி வந்தாலும் அது எப்படின்னா லேசான உபத்திரம் தாண்டி அதை கடந்து வருது சபை. அது அடையாளமாத்தான் இந்த குத்துவிளக்கு அடிப்பு வேலையாக செய்யப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இதுல இருக்கக்கூடிய 2 டிசைனு, அதுல இருக்கக்கூடிய கனி, அந்த பூ எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கனி அப்படின்னா தொடர்ந்து அவங்க மரணம் வரையும் காட்டக்கூடிய குணலட்சணம், ஆவியின் கனிகள். குணலட்சணத்துல தேறினவர்களாக இருக்கிறாங்க. அது அங்க கனி அப்படின்னா தொடர்ந்து கனி இருக்கு, தொடர்ச்சியா கனி இருக்கு. அது வந்து 3 ஸ்டேஜா இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப இது வந்து முதலாம் கிளாஸ் வச்சுக்கோங்க. இங்க 1 2 3, இது 3 அப்படியா தொடர்ச்சியா இருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்குமே 3 ஸ்டேஜ். ஒவ்வொரு பூ சிருஷ்டிக்கும் 3 ஸ்டேஜ். இங்கேயும் 3 இருக்கும், இதுலயும் 3 இருக்கும், இதுலயும் 3 இருக்கும். இந்த கிறிஸ்துவுக்கு 3 இருக்கு. இதுதான் நீங்க கவனிச்சு பார்க்கணும். எப்படின்னா இது எப்படி சொல்றாங்கன்னா இதோட ஒரு கம்பேரிசன் இருக்கு. பவுலுக்கும் 3 ஸ்டேஜ் இருந்துச்சு. சபையாகிறவங்களுடைய நிலை ஒரு 3 ஸ்டேஜா இருக்கு. அந்த 3 ஸ்டேஜ் தான் வந்து நம்ம பார்க்கிறோம். அது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ள நிலைமை, 3 ஸ்டேஜ். அதுல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலைமையாக நம்ம பார்க்கணும். அது இன்னும் அடிஷனலா நிறைய விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி பூ அப்படின்னு அந்த கனி, அதே மாதிரி பூ அப்படின்னா ஒரு 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 அழகு காட்டுது. சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு, அது வந்து ஒரு பரிபூர்ண அழகு. அது மாத்திரம் இல்ல, அதுல ஒரு வாசனையும், அது ஒரு சுகந்த வாசனையும் நம்மகிட்ட இருக்கும். அது எதன் மூலமாகனா நாம் சபைட்டு இருந்து அது ஒரு மணவாட்டி இல்லையா, மணவாட்டி ஒரு பூர்ண அழகுள்ளவளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அதான் அந்த பூக்கும் கனி அப்படின்னா அது குணலட்சணத்தை அடையாளப்படுத்துவாங்க. சரிங்க அன்பான சகோதரர்களே, அடுத்தது இந்த குத்து விளக்குல ஆசாரியர்கள் எப்பொழுதுமே இதை எரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா எப்பொழுதும்னா நீங்க 24 மணி நேரம் இல்ல, அது எப்ப எரியுமாம வசனம் வாசிக்கலாம். 20-21 வாசிக்கலாம். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக
ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. அன்பான சகோதரர்களே, இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனமா? ஆசாரியர்களுக்கே அது எப்படின்னா, ராக்காலங்கள்ல அதை எரிந்து கொண்டே இருக்கணும். ராக்காலம் சொன்னா நமக்கு தெரியும், இரவு பொழுது. சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும். அப்ப விடியற்காலம்னா விடியற்காலம் மட்டும் ஏன் அது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அந்த அந்த இடம் இது ஒரு அடையாளம் தான். இது ஒரு அடையாளம். எப்படி அடையாளம் சொல்லி பார்க்க அப்படின்னா, நமக்கு தெரியும் சாயங்காலத்துல இருந்து விடியற்காலம் இருக்கக்கூடிய இந்த ராக்காலம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல, அதாவது முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட ஒரு காலப்பகுதி. இரண்டாம் வருகைங்கிறத விட அது வெளிப்படையான கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம். இரண்டாம் வருகையுடைய 3வது ஸ்டேஜ், கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம், ஒரு பிரதட்சியமான ராஜ்யம். அதான் நீதியின் சூரியன் உதிக்குது, அதான் விடியற்காலம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் பிரதட்சியமா அடிச்சு எல்லாருக்கும் தெரியற வரைக்கும். அப்ப அங்க ஒரு இருண்ட காலம் இருக்கு. அந்த இருண்ட காலத்துல சத்தியமாக இருக்கிறது அந்த சபையினுடைய வாழ்க்கை தான். சபையினுடைய இன்னும் சொல்ல போனா அந்த தண்டு எப்படி அடிச்சு செய்யறாங்களோ அதே மாதிரிதான் அதனுடைய கிளைகளும் அடிச்சு செஞ்சிருக்காங்க. தண்டு எப்படியோ அதே மாதிரிதான் கிளைகளும், அந்த பிரான்சஸும் அங்க அடிச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரியறதுக்கு ஒலிவ எண்ணெய் அங்க பயன்படுத்தப்பட்டுச்சு. வசந்த படிச்சு இல்லைங்களா? அதாவது இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். இந்த இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய எப்படி அவர்கள் ஆசாரிகள் அங்க செய்தார்கள் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பாடம் பார்க்க போறோம். அந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த குத்து விளக்கை அணைய விடாம எரிய வச்ச அந்த எண்ணெயினுடைய முக்கியத்துவம், அந்த எண்ணெய் எப்படி செய்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடமா நம்ம பார்க்க போறோம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசிரியர். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்றைக்கி அந்த கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம பார்த்தோம். ஸோ கடைசி பிரதர் மற்ற ஜனங்கள் சபையாக ஆக முடியல, நம்ம மட்டும் சபையாக ஆகலாம் அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக. ஸோ அதில் யார் யார் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டப்படுறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது வேறு கிறிஸ்துக்குள்ளே வர அந்த பாடுகள் நம்ம ரொம்ப லேசாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு நம்ம கலந்து போனோம்னா கண்டிப்பாக அந்த நிலைக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த மைனூர் கேப்பில் தான் ஒருவேளை நம்ம அப்படி ஏற்றுக்க முடியலன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க திரள் கூட்டமாக போகிற வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்த்தோம். ஸோ மீண்டும் வரப்போகிற வாரத்தில் நம்ம இந்த ஆயில் பற்றி, அந்த ஆலிவ் ஆயில் பற்றி, அது தயார் பண்ண விதானம் பற்றி, அப்படியே அது ஆவிக்குரிய அர்த்தம் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வசனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். அப்படியே தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கும் நம்ம அனைவர் சார்ந்தவங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையாக கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இனிமே நீங்கள் தெங்கள் படிக்க முடியாது சகோதரி மரியானும் முடிவு ஜப்பதில் வளர்க்க முடியாது சகோதரன் ஜான் வீட்டோ திருப்பு நன்றி அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். ஏப்ரல் 24. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொன்று 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய இருதயம் நல்ல விதை முளைப்பதற்கான நல்ல நிலமாக இருக்க நிச்சயித்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் வசனங்களாகிய நல்ல விதைகளை பெற்றுக்கொண்டு அது பலன் தரும்படியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். பலன்களினாலே வித்தியாசமாக சில 30, சில 60, சில 100 எஜமானுடைய பாராட்டை பெறும்படியாக நாம் மேன்மையான மிகுந்த பலனை கொடுக்கத்தக்கதான முயற்சி செய்ய வேண்டும். இதுவே நம்முடைய ராஜ்யத்துக்கும் மிக பிரியமானதும் கூட. நம்முடைய முழு பலத்தோடு இந்த ராஜ்ய சேவை செய்வோம். நம்முடைய விசுவாசத்தை எப்படி
அதிகரிக்க முடியும். களஞ்சியமற்ற இருதயத்தோடும் விதைப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு அதிக அளவில் தேவ பக்தியோடு பயத்தோடும் பூரணாகும்படி கடந்து போவோமாக. அறுவடையோ சமீபமாயிருக்கிறது. நாம் ஜாக்கிரதை உள்ளவராகி இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு வேண்டிய யாவற்றையும் செய்வோமானால் நமது ஆண்டவரின் பரிபூரண பாராட்டையும் பெற முடியும். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரே, இந்த அருமையான இந்த இரவுகளில் கூட உடைய வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தந்த கிருபைக்கு நன்றி எங்கள் தகப்பனே. இந்த நாளில் கூட தேவரே, கிறிஸ்துவோடு நாங்களும் இணைந்து நல்ல கனிகளை தரக்கூடியவர்களாக, நல்ல தேவரிக்கு நல்ல குணர்ச்சிகளை காண்பிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையும் வல்லமையும் தந்து, உடைய அனுதினம் உடைய பரிசுத்தாவியை எங்களுக்கு தந்து நல்ல கனிகளை தர எங்களுக்கு உதவி செய்தரும் தேவரே. அதே போல நாங்களும் இன்னும் தொடர்ந்து ராஜா, இந்த உலகத்துல நாங்கள் வாழும் நாட்களில் எங்களுக்கு ஏற்படுகிற பாடுகள் உபத்திரங்களை மத்தியிலும் நாங்கள் அவைகளை பொறுமையாக சகித்து வெற்றியோடு ஓடி முடிக்கத்தக்க என் தேவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தேவரே, சத்தியம் பேசின சகோதரனுக்காகவும் கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு எத்தனை கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு சகோதரனை நீங்கள் கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கலாம். புத்துவனுக்கு அது distance is there, no brother. Main Jesus-ஓட we are joining. So 7th and 1, if you see the length is high. 4th-ல length கம்மியா இருக்கு. ஸோ அந்த லென்த்துக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா பிரதர்? என்னன்னா we are joining to the join here as a joint here to the Jesus. ஸோ மெம்பர்ஸ் இப்போ அப்படி நினைக்கலாமா? ஃபர்ஸ்ட் லைக் அப்போஸ்தலர் பவுல் காலத்துல ஆல் ஆர் ட்ரூத்ல நல்லா இருக்காரு. ஸோ அந்த மெம்பர்ஸே நிறைய ஜாயின் ஆயிட்டாரு. 4th காலகட்டத்துல கம்மியா ஜாயின் ஆயிட்டாரு. அப்படி யோசிக்கலாமா பிரதர்? இல்லைன்னா ஏதோ வேறாவது மீனிங் இருக்கா பிரதர் அதுக்கு? கார்த்திகேயன் பிரதர். இல்ல பிரதர், இப்போ ஃபர்ஸ்ட் பிரான்ச், if you see the first branch பிரதர், லெஃப்ட் சைடு போங்க பிரதர். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இந்த லென்த் நிறைய இருக்கு. ஸோ இந்த லென்த் இப்போ கால்குலேட் பண்ணனா அது 7th வருது, இது ஃபர்ஸ்ட் வருது. இப்போ 4th பார்த்தோன்னா லென்த் கம்மியா இருக்கு. ஸோ திஸ் லென்த், ஆமா அந்த லென்த். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஜீசஸ். இந்த லென்த் 7th, 4th one is very less, 1 is very high, 7th is very high. ஸோ அப்படியே குறைஞ்சு போகுது. ஸோ அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு சபை நம்பர் அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லைன்னா ஜாயிண்ட் ஆகுறது அந்த டைம்ல நிறைய இருக்காரு, 4th டைம்ல கம்மியா இருக்காரு, அப்படி யோசிக்கலாமா? அப்படி கேட்கிறேன் பிரதர். அது என்னோட கேள்வி, குவெஸ்சன் கரெக்டா இல்லையே தெரியல, பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க். சாரி சிஸ்டர், கேள்வி தப்பறல அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எதுவும் விளக்கங்கள் சொல்லப்படல, இதுக்கான அடையாளமா இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா 7 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு சமகாலமா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க கேட்ட கோணம் அப்படி இருக்குமான்னு இதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணும். இதை குறிச்சு நானும் அதை குறிச்சு நான் படிக்கல. பிரதரும் இது மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவும் அங்க எழுதுற மாதிரி நானும் படிக்கலைங்க. தேவனுக்கு நீ வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸா வேற ஏதாவது படிச்சா நம்ம சொல்லலாம். சிஸ்டர் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த குத்து விளக்கு நம்ம டிசைன் போட்டிருக்கோம்ல, ஆக்சுவலா இந்த டிசைன் கரெக்டாங்களா? இப்படி இல்லை, இந்த டிசைன்ல லென்த் இருக்குல்ல, அதான் அந்த இது கேட்கிறேன். ஆனா ஒவ்வொரு அகலுமே ஒரே அளவுல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, புரிஞ்சு. அதாவது சிஸ்டர் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த டிசைன் போட்டதுனால ஒரு அகல் நெட்டா இருக்கு, இன்னொரு லாஸ்ட் அகல் சின்னதா இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் சபையில நிறைய பேர் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இந்த டிசைன் இப்போ இப்படி இல்ல. குத்து விளக்கு 7 அகல்களுமே ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. சிஸ்டர் ஓகேங்களா? நீங்க இந்த படம் பார்த்து கேக்குறீங்க, ஆனா ஆக்சுவலா இப்படி இல்ல. இது
இந்த படமெல்லாம் இன்டர்நெட்ல எடுக்கிற பிக்சர்ஸ் தான். ஆஹ் ஒரு பிரதர் ஆக்சுவலா வந்து என்னன்னா, அங்க வந்து நீங்க லாஜிக்கா யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல இருந்து 3 பிரான்ச்சஸ் வந்திருக்குமா, இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து 3 பிரான்ச்சஸ் வந்திருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. அது ஒரு சின்ன கேப் இருக்கதான் செய்யும். ஆக்சுவலா வசனம் என்ன சொல்லுதுன்னா 7 அகல்களுமே ஒரே மாதிரிதான் இருந்ததா வசனம் சொல்லுது. ஒரு பூ, ஒரு மொக்கு, ஒரு பழம் அப்படி வச்சு அந்த 7மே வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பிரதர் வாய்ப்பு இருந்தா ஷேர் பண்ணுங்க மனோஜ் பிரதர். எஸ் பிரதர். ரெண்டாவது ஸ்லைடு போடுங்க. 32ல பாருங்க, 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், 3 கிளைகள் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும், ஒரு பக்கம் மறுபக்கம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அது ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்தது மாதிரி எங்க வசனம் இல்லை. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சாலும் அது அப்படி இல்லை. shall come out of the sides அப்படின்னு போட்டிருக்கு. என்னோட கொஸ்டின் அதுதான் பிரதர். வாட் யூ அண்டர்ஸ்டுட் இஸ் கரெக்ட் பிரதர். இப்ப 7th ஃபர்ஸ்ட் லெந்தியா இருக்கு, 4th லெந்தி கம்மியா இருக்கு, ஜீசஸ்க்கு ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் நான் இன்னொரு கொஸ்டின் பிரதர். அவ்வளவுதான். இல்ல சிஸ்டர், நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் கரெக்ட் தான். பட் ஆனா அதுக்கு நமக்கு பதில் நமக்கு தெரியல. இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் தெரியல, அதை ஓப்பனா சொல்ல முடியும் பிராங்கா. அதை குறிச்சு பிரதரும் அதை பத்தி ரெஃபரன்ஸ் எழுதல, நம்மளும் அந்த மாதிரி சிந்திக்கல. இப்போ நீங்க பார்த்த கோணத்துல ஒருவேளை பார்த்தோம்னா திரும்ப ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை ஸ்டடி பண்ணோம்னு நம்ம சொல்றோம். ராய்பன் பிரதர், நீங்க ஏதாவது பாயிண்ட் சொல்ல வர்றீங்களா? பிரதர் இல்ல பிரதர், நான் வந்து இந்த பிக்சர்ஸ் பத்தி இல்ல. நான் ஆக்சுவலா எனக்கு இப்பதான் இந்த கோணமே தோணுது சொல்லவும். அதான் கிறிஸ்டல் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறோம். கரெக்ட். ஆக்சுவலா எனக்கு நான் எப்படிதான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன், இந்த டிசைன்னால ஒரு பக்கத்துக்கு இது மாதிரி இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சமமா போட்டு நேர் ஒரே மாதிரி போட்ட விளக்கு கூட நம்ம இதுல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து 3 பிரான்ச் கொண்டு வர மாதிரி அங்க வசனம் இல்லை. அப்படியே நீங்க சிங்கிள் பாயிண்ட்ல வச்சாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிஃபரெண்ட் இருக்கும், பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க ஈக்குவலா சிஸ்டர் சொல்ற வகையில கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் காலகட்டத்துல உபத்திரவங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு உபத்திரவங்கள் இல்லை, அதனாலதான் நம்ம லாஸ்ட் எண்ட்ல இருக்கோம். அந்த பாயிண்ட் கரெக்ட் தான், ஆனா அது கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றது நலமா இருக்கும். ஓகே. ஆனா இந்த குத்து வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அது 7 பிரான்ச்சஸ் இருக்கு. இதுதான் முதலாம் சபை, இது 2ஆம் சபைனால நாம வந்து பிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு 7மே வந்து சபை தான், 7 கால சபை அவங்களுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா தான் நம்ம அங்க பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர்ஸ். ஓகே பிரதர்.